அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திரு சுந்தர் சி இயக்கத்துல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க மதகஜராஜா இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து கனெக்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அப்படி எதுவும் இல்ல. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து கனெக்ட் ஆகுது. தியேட்டர்ல வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த படத்த சிரிச்சு சிரிச்சு கொண்டாடுனாங்க. இதுல முக்கிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தானம் தான். சந்தானம் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் இருக்காரு. விஷாலுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைய அவர் தீர்த்து வைக்கிறாரா? அப்படின்றது தான் இந்த படம். அதுல கொஞ்சம் லவ்வு, கொஞ்சம் கிளாமர், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் காமெடி இல்ல. காமெடி தான் படம் ஃபுல்லாவே. அதுல சுந்தர் சி படம் எந்த பாணியில இருக்குமோ, அந்த பாணியில தான் இது இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கலரிங்லாம் நல்லா பக்காவா குடுத்து ஒரு ஸ்கிரீன் பிளே குடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காதீங்க. இதுல போனோமா, படத்த ஒரு ரூ. 100 டிக்கெட் குடுத்து படத்த பார்த்தோமா, படத்துல என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்றத கேட்காம, ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா போயிட்டு படத்த பார்த்துட்டு ஃபேமிலியோட வரலாம். அப்படிதான் இருக்கு இந்த படம். இதுல எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. லாஜிக்க பார்க்குறவங்க அப்படின்னா இந்த படத்துக்கு போக தேவல்ல. ஜாலியா போயிட்டு வரணும்பா. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா போனோம். ஒரு ரூ. 100 குடுத்தோம். அதுக்கு நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இந்த படத்துக்கு போலாம். ரீசென்ட்டா வர படம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அடி, தடி, வெட்டு, குத்து அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த படம் அது மாரி கிடையாது. காமெடி நல்லா ரசிக்கும்படி இருந்தது. நீங்க ஃபேமிலியோட போயிட்டு இந்த படத்த பார்க்கலாம். நீங்க குடுக்குற காசுக்கு வொர்த்தபுளா இருக்கும். மன நிம்மதியோட போய் பார்த்துட்டு வரீங்க. ஜாலியா குடும்பத்தோட போயிட்டு சிரிச்சு, சிரிச்சு கொண்டாடிட்டு வரலாம். வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும். அது மாரி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த படத்துக்கு போனேன். கண்டிப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. இன்னொன்னு கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் சார் நீங்க ஹீரோவா நடிங்க. பிரச்சனை இல்ல. அப்பப்போ ஒரு சில காமெடி ரோல்லயும் நீங்க நடிங்க. ஹீரோக்கு செகண்ட் ஹீரோ அது மாரி கதாபாத்திரத்துல நடிச்சு, கொஞ்சம் வந்து மக்கள என்டர்டெயின் பண்ணுங்க. இந்த தமிழ் சினிமால காமெடிக்கு ரொம்ப பஞ்சம் இருக்கு. நீங்க வந்து மறுபடியும் இது மாரி செகண்ட் ஹீரோ அது மாரி ரோல்லலாம் பண்ணி, கொஞ்சம் மக்கள சிரிக்க வச்சு என்டர்டெயின்மென்ட் பண்ணுமாறு கேட்டுக்கிறோம். இந்த படத்துல மைனஸே இல்ல அப்படின்னு கேட்கிறீங்களா? மைனஸ் இருக்கு. அங்கங்க நெறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. ஃபுல் என்டர்டெயின்மென்ட்டுக்காக தான் இந்த படம். போங்க. நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வர மாரி தான் இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.